உடைய இரண்டாவது வருகை நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதம் அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. அன்னையை பற்றி நாம் சிறப்பாக சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலே நாம் புனித யோசேப்பு உடைய விழாவை கொண்டாடினோம். புனித யோசேப்பு தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் என்ற விழாவை தொடக்கத்திலே கொண்டாடினோம். கம்யூனிஸ்ட் போன்ற நாடுகளிலே அது தொழிலாளர்கள் உடைய தினமாக கொண்டாடப்படுகின்றது. நமக்கு புனித யோசேப்பு தொழிலாளருடைய பாதுகாவலராக இருக்கின்றார், நம்மை பாதுகாப்பவராக இருக்கின்றார். எனவே புனித யோசேப்பு, அன்னை மரியாள் இவர்களை பின்பற்றி ஆண்டவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இருவருமே ஒரு பெரிய உதாரணம். இன்றைய காலகட்டத்திலே நிறைய முறிவுகளை, குடும்பத்திலே நிறைய முறிவுகளை பார்க்கின்றோம். நிறைய டிவோர்ஸஸ், நிறைய பிரிவுகளை பார்க்கின்றோம். நிறைய சண்டை சச்சரவுகளை நாம் பார்க்கின்றோம். எப்படி ஒரு நல்ல குடும்பமாக வாழ வேண்டும், எப்படி இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்பதிலே இருவருமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 46 50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது, இதோ அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருக்குடும்பத்தின் தலைவராக இருக்கின்றவர் புனித யோசேப்பு. அவருடைய பண்பு நலன்களை நாம் பார்க்கின்ற போது, முதலாவதாக அவர் ஒரு நீதிமான், நல்ல மனிதர். யாரையுமே சாதாரணமாக நம்ம இவர் நல்ல மனிதர் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் மனிதர்கள் பொதுவாக குறைகளை பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், எந்த ஒரு மனிதராக இருக்கலாம், முதலிலே நாம் அவர்களை குறைகளை தான் நம் கண்முன் வைப்போம். எனவே புனித சூசேப்பரை நீதிமான் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவருடைய குறைகளை விட நிறைகள் அதிகமாக இருந்தது. ஒரு நல்ல மனிதராக இருந்தார், நேர்மையாளராக இருந்தார், நீதிமானாக இருந்தார். ஆங்கிலத்திலே ஜஸ்ட் மேன் என்று கூறுவார்கள். ஒரு நல்ல மனிதர். இவ்வாறு நம் ஒவ்வொருவரும் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய நோக்கம் எல்லாம் எங்கே இருக்கின்றது, எதிலே இருக்கின்றது? பொதுவாக நம்முடைய சமூகத்தை பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் பணம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கை நல்லவர்களாக வாழ வேண்டும், நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதை விட அதிகமான பொருள் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும். இப்படிதான் எல்லோரும்
இருக்கின்றார்கள். ஆனால் புனித யோசேப்பு நமக்கு எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றவர், ஒரு நேர்மையாளராக இருக்கின்றவர். நம்ம ஒவ்வொருவரும் அடிப்படையிலே நல்லவர்களாக வாழ வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நம்மால் எதை முடியுமோ, எந்த நல்ல செயல் மற்றவர்களுக்காக செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நிறைய பழிக்கு பழி வாங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை நாம் பார்க்கின்றோம். எனக்கு ஒரு கண் போனால் மற்றவர்களுக்கு 2 கண்களும் போக வேண்டும், எனக்கு ஒரு கை போனால் மற்றவருக்கு என்னுடைய எதிரிக்கு 2 கையும் போக வேண்டும் என்று இன்றைய காலகட்டத்திலே சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அதற்கு தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் கூறுவார்கள், இப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த மொத்த உலகமே கண் இல்லாமல் இருக்கும், குருடாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இதையெல்லாம் கடந்து இருக்க வேண்டும், நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் யோசேப்பிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் ஒரு பண்பு. இரண்டாவதாக அவருடைய கீழ்ப்படிதல். புனித யோசேப்பு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவை அவர் இந்த உலகத்திற்கு வளர்ப்பு தந்தையாக அவர் இருந்தார். அன்னை மரியாள் கருவுற்று இருக்கின்ற போது தொடக்கத்திலே அவர் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆனால் தூய ஆவியால் அவர் கனவிலே எச்சரிக்கப்படுகின்ற போது அவர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகின்றார். அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுத்து அங்கே இருக்கின்ற போது ஏரோது குழந்தையை கொல்ல தேடுகின்றான். அப்போது அவர் எச்சரிக்கப்படுகின்றார், குழந்தையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு நிலைகளிலும் புனித யோசேப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த கீழ்ப்படிதல் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே சிறிய பிள்ளைகள் கூட பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நிலையை பார்க்கின்றோம். சாதாரணமாக எண்ணி விடுகின்றார்கள், சாதாரணமாக மரியாதை இல்லாமல் பேசிவிடுகின்றார்கள். ஆனால் புனித யோசேப்பு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கின்றார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றார். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி நமக்கு பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தி வாழ வேண்டும். நமக்கு நம்மை பெற்றவர்களுக்கு நாம் உரிய ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நல்ல ஒரு மாதிரியை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும், குடும்பத்திற்கு காட்ட வேண்டும். அதுதான் இரண்டாவது பண்பாக நாம் பார்க்கின்றோம், ஒபீடியன்ஸ். மூன்றாவதாக புனித யோசேப்பு மிகவும் ஒரு அமைதியான ஒரு மனிதர். நிறைய பேர் பார்த்தாக்க பேசிக்கொண்டே இருப்பார்கள், நாள் முழுவதும் எதையாவது பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பல நேரங்களிலே மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். அவருடைய குறைகள் அதிகமாக நாம் பேசக்கூடியது, மனிதர்களாக நாம் பேசக்கூடியது மற்றவருடைய குறையை பற்றி அதிகமாக பேசுகின்றோம். மற்றவருடைய தவறான வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் அப்படி பேசுகின்ற போது அதற்கான ஒரு பாவத்தை, ஒரு பழியை தான் நாம் பெறுகின்றோம். ஆனால் நாம் அமைதியாக இருக்கின்ற போது, தியானித்தவர்களாக சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்ற போது இறை ஆசிரை நாம் பெறுகின்றோம். புனித யோசேப்பு பேசியதாக எந்த வார்த்தையும் விவிலியத்திலே கூறப்படவில்லை. ஆனால் அவரை பற்றி நாம் பல வால்யூம்ஸ் நிறைய அவரை பற்றி நம்ம பேசலாம். ஏனென்றால் அவர் ஒரு நீதிமான், நல்ல மனிதர், மிகவும் அமைதியாக இருந்தவர், நல்ல ஒரு அமைதியை பெற்றிருந்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு அமைதியை பெற்றிருந்தார். இன்றைய தினத்திலே
ஒரு திருமண திருப்பலியை முடித்துவிட்டு நான் இப்போது வந்திருக்கின்றேன். அங்கே கூட இந்த அமைதியை பற்றி நான் கூறினேன். இந்த அமைதியானது என்னவென்றால் கணவன் மனைவியாக அவர்கள் அர்ச்சிக்கப்படுகின்ற போது, திருச்சபையிலே வாக்குறுதியை ஏற்றுக்கொள்கின்ற போது முதலாவதாக அவர்கள் பரிமாறிக்கொள்வது அமைதியை தான். முதல் வார்த்தை திருப்பலியிலே அவர்கள் பேசக்கூடியது, பரிமாறக்கூடியது இந்த அமைதி தான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அமைதியை ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி அளித்திருக்கின்றீர்கள். இந்த அமைதி இப்போது இருக்கின்றதா? இந்த நிம்மதி இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித யோசேப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் இருக்கின்றார். ஒரு நல்ல ஒரு அமைதியுள்ள மனிதராக அவர் இருக்கின்றார். எனவே நாம் நம்முடைய அமைதி என்று சொல்லுகின்ற போது நம்முடைய உள்ளமும் அமைதியாக இருக்க வேண்டும். உள்ளத்திலே தொடர்ச்சியான கவலைகள், பயம், மற்ற சிந்தனைகள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அதுவும் அமைதியில்லாத ஒரு நிலை. வெளிப்படையிலே நாம் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே நிறைய கோபத்தை, நிறைய ஒரு கவலையை வைத்து கொண்டிருக்கின்ற போது அது ஒரு அமைதியில்லாத ஒரு நிலையை குறிக்கின்றது. எனவே அதையெல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இறைவனிடம் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஒரு முறை ஒருத்தர் மலை ஏறுகின்ற போது அவர் விழுந்து விடுகின்றார். ஸ்லீப்பாகி கீழே விழுறாரு. அப்போ ஒரு கிளையை பிடித்து அவர் தொங்குகின்றார். இறைவனிடம் வேண்டுகின்றார், என்னை காப்பாற்று என்று. இறைவனும் அவருக்கு தோன்றி, இந்த கலையை விடு, நான் உன்னை பிடித்துக்கிறேன், உன்னை தாங்கிக் கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆனால் அதற்கு அந்த நபர் சொன்னாராம், நான் ஒன்றும் முட்டாள் இல்லை இந்த கிளையை விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொங்கிக் கொண்டிருந்து அவர் இறந்து விடுகின்றார். அதே போன்றுதான் நாம் எதையாவது ஒன்று பற்றி கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு என்ன கூறியிருக்கின்றார்? சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை அருளுவேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்களித்திருக்கின்றார். நம்ம சுமையெல்லாம் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் ஓரளவுக்கு தான் சுமைகளை சுமக்க முடியும். எல்லா சுமையும் நம்மால் சுமக்க முடியாது. இறைவன் நமக்காக பெரிய சுமைகளை எல்லாம் சுமந்திருக்கின்றார். சிலுவை சுமையை அவர் சுமந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவர் விடுவித்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வருகின்ற போது நம் ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று ஆண்டவரிடம் நம்முடைய சுமைகளை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. நான்காவதாக புனித யோசேப்பிடம் நாம் பார்க்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர். எல்லா விதத்திலும் தச்சு வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்றார். அன்னை மரியாளை நன்றாக பாதுகாத்து கொள்ளுகின்றார். சுத்திகரிப்பு சடங்கு நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவர் இயேசுக்கு பெயரிட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் நிறைவேற்றுகின்றார். குடும்ப தலைவராக, வளர்ப்பு தந்தையாக இருந்து அவருடைய கடமைகளை அவர் சரியாக செய்கின்றார். எனவே அவர் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக இருக்கின்றார். இன்னைக்கு குடும்பத்தில் அப்படி ஒரு எடுத்துக்காட்டுதலை கொடுக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் பார்த்தாக்க அதிகமான புனிதர்கள் சின்ன வயசில் புனிதர்கள் ஆனார்கள். டொமினிக் சாவியோ 14 வயசில் புனிதரானார். அப்போ கேட்குறாங்க, ஏன் இந்த காலத்தில் அது மாதிரி யாரும் இப்போ கார்லோ அக்குட்டிஸ் அவர் புனிதரானார். ஆனால் நிறைய பேர் அந்த காலகட்டத்திலே நிறைய புனிதர்கள் சின்ன வயசுலேயே நிறைய புனிதர்கள் ஆனார்கள். ஏன் இப்படி அப்படி இல்லைன்னு கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு உரிய ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. இப்போ டொமினிக் சாவியோ அவருக்கு டான் போஸ்கோ இருந்தார், ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அதே போன்று குடும்பத்திலும் சமூகத்திலும் திருச்சபையிலும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்க வேண்டும். அதுதான் இறைவன் நமக்கு
கொடுக்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. அதை தான் புனித யோசேப்பு உடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது புனித யோசேப்பு அகில உலக திருச்சபையின் ஒரு பாதுகாவலர், படிப்பினுடைய பாதுகாவலர், நல்ல ஒரு இறப்பின் பாதுகாவலர், தொழிலாளர்களுடைய பாதுகாவலர், இவ்வாறு பாதுகாவலராக பேட்ரன் என்று கூறுவார்கள். இவ்வாறு அவர் இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கின்றவராக பராமரிக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் குடும்பத்திலே பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கின்றது. குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது. அதை எந்த அளவுக்கு நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக யோசேப்பிடம் நாம் பார்க்கக்கூடியது அவருடைய கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று கூறுவார்கள். புனித யோசேப்பு தச்சு தொழிலை செய்கின்றார். செய்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கின்றார். தச்சு தொழில் என்பது ஒரு சாதாரண ஒரு தொழில், மிகவும் பிரசித்தி பெற்ற தொழில் இல்லை, மிகவும் கடினப்பட்டு செய்யக்கூடிய ஒரு தொழில். அதை சிறப்பாக செய்து உழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்னைக்கு அந்த உழைப்பு நம்மிடையே இருக்கிறதா? சின்ன சின்ன வேலைகளை கூட இன்றைய காலகட்டத்திலே நாம் நிறைய உபகரணங்களை பயன்படுத்தி செய்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இப்போது புதிதாக விட்டிருக்கின்ற அந்த சுற்றுமடலிலே அவர் இந்த உழைப்பை பற்றி அதிகமாக பேசுகின்றார். இன்னைக்கு ஏஐ என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை வைத்து எல்லா வேலையும் எளிதாக செய்து விடுகின்றார்கள். மனித உழைப்பை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை, அங்கீகரிப்பதில்லை, அதற்கு உரிய ஒரு மரியாதை கொடுப்பதில்லை. ஆனால் அந்த உழைப்பினுடைய மகத்துவத்தை அவர் உணர்த்தி காட்டுகின்றார், சுட்டி காட்டுகின்றார். எனவே புனித சூசேப்பர் உழைக்கக்கூடியவராக, உழைப்பாளராக, கடினமாக உழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த குடும்பத்திற்காக பல நேரங்களில் நாம் குடும்பங்களிலே பார்க்கின்றோம், நீ 50% வேலை செய்ய வேண்டும், நான் 50% வேலை செய்ய வேண்டும். ரெண்டு பேருமே சரிக்கு சரி வேலையை பிரிக்கிறத பார்த்துருப்போம். குடும்பம் என்பது ஒரு பிஸ்னஸ் இல்லை. இப்போ பிஸ்னஸ்னாக்க நீங்கள் 50%, மற்றவங்க 50%, ஒரு பிஸ்னஸில் அப்படி போகலாம். ஆனால் குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் முழுமையாக கொடுக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் முழுமையாக கையளிக்க வேண்டும். பெல்ஜியன் நாட்டிலே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று செய்தாங்க. எப்படின்னா, அங்கே இருக்கிற குதிரைகளை வச்சு ஒரு குதிரை தனியாக எவ்வளோ எடையை அது இழுத்து செல்லுது அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு 10,000 பவுண்டு எடையை அது இழுத்து செல்லுது. இப்போ ரெண்டும் சேர்த்தாக்க இன்னொரு குதிரையை அதற்கு கூட வைத்து ரெண்டும் சேர்த்து எவ்வளோ ஒரு சுமையை இட்டு செல்லுது என்று பார்க்கின்ற போது, இழுத்து செல்கின்றது என்று பார்க்கின்ற போது 30,000 அந்த பவுண்டு எடையை இந்த ரெண்டு குதிரைகளும் சேர்ந்து இழுத்து செல்கின்றது. எனவே சேர்ந்து செய்கின்ற போது கண்டிப்பாக நிறைய பலன் கிடைக்கும், நிறைய வெற்றி கிடைக்கும், நிறைய செய்ய முடியும், நிறைய சாதிக்க முடியும். தனித்தனியாக பிரிவை பார்க்கின்றோம். நான் தனியாக செய்கின்றேன், நீ தனியாக உன்னுடைய வேலையை பார். சேர்ந்து இணைந்து செய்கின்ற போது குடும்பங்களிலும் நாம் பார்க்கின்றோம், உறவுகளிலும் நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றது, ஒரு காரணிகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே புனித யோசேப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக அவரை கொண்டாடினோம். அவரை நாம் பின்பற்றி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய, ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தையாக அவர் இருந்தார். இந்த பண்புகளை எல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு நல்ல மனிதராக, கீழ்ப்படிதல் உள்ளவராக, அமைதி உள்ளவராக, ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். பாதுகாவலராக, பாதுகாப்பவராக, மற்றவருடைய உரிமைகளை, உடைமைகளை பாதுகாப்பவராக, ஒரு கடமைகளை நிறைவேற்றுபவராக அவர் இருக்கின்றார். கடின உழைப்பாளியாக அவர் இருக்கின்றார். இந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் அன்னை மரியாளை பற்றி
நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாளும் அவருடைய சகோதரர்களும் பார்க்க வருகின்றார்கள். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். பலர் இதை தவறாக விளக்கம் கொடுப்பார்கள், விளக்கி சொல்லுவார்கள். குறிப்பாக பிரிவினை சபையினர் ஒருவேளை ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை அவர் புறக்கணித்து விட்டதாக கூட அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயாக இருக்கின்றார். உடல் அளவில் மட்டுமல்ல, பயாலஜிக்கல் மதர்வுட் என்று கூறுவார்கள். அதன்படி மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய உடலிலே அவர் தாங்கியதால் மட்டுமல்ல, அவரை பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல, மாறாக இறைவனுடைய வார்த்தை கேட்டு அவர் அதன்படி நடக்கின்றார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றார். அன்னை மரியாள் ஆண்டவரை பெற்றெடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது வானதூதரால் அவர் அறிவுறுத்தப்படுகின்ற போது அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். உம்முடைய சொற்படியே ஆகட்டும், உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், எல்லோரும் எதற்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்முடைய செல்ஃபோன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நாளைக்கு என்ன போடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் நினைக்கிறாரு, ஒருவேளை நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு காலை சாப்பாடு என்ன செய்கிறதுன்னு தெரில பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இல்லைம்மா பக்கத்து கடையில் மாவு வாங்கி தோசை போடு அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்து கடையில் மாவு வாங்கி தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் அதை சொல்ல, புதுசாக ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒரு புது வீடியோ கூட இல்லை, ஒரு புது ஃபோட்டோ கூட இல்லை. டெய்லி நம்ம எதை பற்றி கவலைப்படுறோமோ இல்லையோ ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், மற்றவங்க பார்த்து நிறைய நமக்கு லைக் கொடுக்கணும், இல்லை நிறைய பார்வையாளர்களை நாம் பெற வேண்டும். அப்படி தான் நாம் இருக்கின்றோம். ஒரு அம்மா எப்போதுமே அதிகமாக இந்த சீரியல் தான் பார்க்குறது, நாள் ஃபுல்லாக டிவி முன்னாடி உட்காந்து. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, சாமி எனக்கு விளம்பரம் தான் சோறு போடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பங்குசாமி நினைக்கிறாரு, ஒரு வேளை இவர் விளம்பர கம்பெனியில் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்குறாரு, ஒருவேளை விளம்பர கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எப்போல்லாம் விளம்பரம் வருதோ அப்போ தான் என் பொண்டாட்டி எனக்கு சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு அதிகமான ஒரு மோகத்தை, ஒரு தாக்கத்தை இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். அது இன்றைக்குள்ள செல்ஃபோன், இப்படிப்பட்ட ஒரு மாடர்ன் கேட்ஜெட்ஸ், இதற்கெல்லாம் அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதிகமான ஒரு நேரத்தை இதிலே செலவழிக்கின்றோம். ஒருவருக்கொருவர் உண்மையான ஒரு நேரத்தை கொடுக்கின்றோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம்? எந்த அளவுக்கு குடும்பத்திலே நாம் சேர்ந்து ஜெபிக்கின்றோம்? முதல்ல எப்படி சேர்ந்து பேசுகின்றோமா? இன்றைக்கி அதிகமாக பக்கத்தில் இருந்தால் கூட அதிகமாக ஃபோனை தான் பயன்படுத்துகிறோம். ஃபோனில் பேசுகிறது நமக்கு ஈஸியாக தெரியுது. நேரடியாக எந்த அளவுக்கு ஒரு உண்மையாக நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தி மற்றவரோடு பேசுகின்றோம், குடும்பத்தினரோடு நேரத்தை செலவழிக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் ஆண்டவருடைய விருப்பப்படி அவர் தன்னையே கையளித்தார், தன்னையே கொடுத்தார், தன்னையே முழுமையாக தியாகம் செய்தார். இறைவனுடைய வார்த்தைக்காக, இறைவனுடைய திட்டத்திற்காக தன்னை முழுமையாக கொடுத்தார். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி நம்மை கொடுக்கின்றோமா? குடும்பத்திற்காக முழுமையாக கொடுக்கின்றோமா? இறைவனுக்காக நம்மை முழுமையாக கொடுக்கின்றோமா? இன்னும் இந்த உலக போக்கிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கின்றோமா? இந்த உலகம் என்று சொல்லுகின்ற போது இந்த உலக இன்பம், இந்த உலக ஆசைகள் ஒவ்வொருவரையும் அது ஈர்க்கின்றது. எப்படி என்றால், எப்படி ஒரு காந்தம் ஒரு இரும்பை கிட்டே வைக்கின்ற போது எவ்வளோ கிட்டே இட்டுன்னு போகிறோமோ அவ்வளோ வேகமாக அது
இழுக்கும். அதே போன்றுதான் இந்த உலக ஆசைகளை, பொருட்களை தேடி நாம் செல்லுகின்ற போது அது நம்மை வேகமாக இழுக்கின்றது. இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நிறைய பேர் அதில் மூழ்கி போய்கிறார்கள். அவர்களால் எழுந்திருக்க கூட முடிவதில்லை, அடிமைப்பட்டு விடுகின்றார்கள். எந்த அளவுக்கு நாம் இறைவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் பின்பற்றி வாழுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் ஒவ்வொருவருக்கும் போதிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார், நல்ல நேரத்தை கொடுத்திருக்கின்றார், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் எல்லாரும் பரவாயில்ல, எல்லோரும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகின்றீர்கள், இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகின்றீர்கள். பொதுவாக நாம் பார்க்கின்ற போது இறைவன் 24 மணி நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். தினசரி திருப்பலி வரும் ஒரு 24 நிமிஷம் தான். இந்த 24 நிமிடத்தை இறைவனுக்கு கொடுக்கின்றோமா? இல்லை மற்ற வீக்டேஸ், வீக்கெண்டு, சண்டே பூசலாம் 1 மணி நேர திருப்பலி, இந்த திருப்பணிக்கு முழுமையாக நம்மை கொடுக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க. எந்த அளவுக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அன்னை மரியாள் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் மேலறையிலே ஜெபம் செய்கின்றார், சீடர்களோடு அவர் ஜெபிக்கின்றார், தூய ஆவியை அவர் பெறுகின்றார். திருச்சபையினுடைய ஒரு பிறப்பாக இருக்கின்றது தூய ஆவியை பெற்றது. நாம் கடந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடினோம் தூய ஆவியினுடைய அந்த பெருவிழாவை. ஆம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு அன்னை மரியாள் ஜெபிக்கின்றவராக இருந்தார். மற்ற திருத்தூதர்களோடு அவர் இணைந்து இருந்தார், சேர்ந்து இருந்தார். இறைவனுக்கு தன்னை முழுமையாக அவர் கொடுத்தார், கையளித்தார். அவருடைய உடனிருப்பு, ஆண்டவரோடு அவருக்கு இருந்த உடனிருப்பு மிக முக்கியமானது. கடைசி வரையில் ஒருவருக்கொருவர் இருந்து பக்கபலமாக இருந்து கொண்டு இருக்கின்றோமா, பார்த்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு வயதான ஒரு பெண்மணி டாக்டரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு டாக்டர்கிட்ட. அவங்க ஒரு 7:30க்கே போயிடுறாங்க, 7:30 மணிக்கு ஈவினிங் போயிடுறாங்க. போயிட்ட உடனே அப்போ கேட்குறாரு, டாக்டர் பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, 8 மணிக்கு தானே உங்களை வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் 8 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நாள் அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். டாக்டர் நிறைய கேள்விகளை கேட்குறார். ஒரு நாள் அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரா? ஒரு நாள் அவர் காலம் கொஞ்சம் தாமதமானால் பொறுத்து கொள்ள மாட்டாரா? அவருனா ரொம்ப கோவக்காரரா, ரொம்ப கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை அந்த மருத்துவர் கேட்கின்றார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் இல்லை, அவருக்கு அல்சைமர்ஸ் என்ற ஒரு நோய் இருக்கிறது, மறதி நோய். எதுவுமே நான் இருந்தாலும் இல்லைனா கூட அவருக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கடமை, நான் என்னுடைய வாக்குறுதிகளை இறுதி வரை காக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். நான் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நான் இறுதி வரை சரியாக செய்ய வேண்டும். இந்த உரிய நேரத்திலே அவருக்கு அந்த உணவை அளிக்க வேண்டும். நான் தான் அவருக்கு உணவு கொடுக்குறேன்னு கூட தெரியாது. ஏனென்றால் மறதி நோய் யாருமே அவருக்கு அடையாளப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு அன்பு, நிபந்தனையற்ற ஒரு அன்பு, நல்ல ஒரு அன்பு, ஒரு தியாக அன்பு குடும்பங்களிலே இருக்க வேண்டும், பிள்ளைகளிலே இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற போது ஒருவருக்கொருவர் முழுமையாக கொடுக்க முடியும், ஒருவருக்கொருவர் முழுமையாக கையளிக்க முடியும். ஆண்டவர் இயேசு அதை தான் இந்த உலகத்திலே அவர் வெளிப்படுத்தினார். நமக்காக சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார், தன்னையே அவர் கொடுத்தார். நம் எந்த அளவுக்கு நம்மை நாம் கொடுக்கின்றோம், மற்றவருடைய வேதனையிலே நாம் எந்த அளவுக்கு நாம் பங்கெடுக்கின்றோம், நம்முடைய உடனிருப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது. அன்னை மரியாளுடைய உடனிருப்பை பார்க்கின்ற போது தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவிலே அவர் சுமந்து கொண்டு இருக்கின்றார். கருவிலே அவர் ஆண்டவர் இயேசுவை அவர் பெற்றிருந்தார். இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு உறவு என்று பார்க்கின்ற போது தாய் சேய் உறவு, இதுதான் ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு, ஒரு பெரிய ஒரு உறவு. அன்னை மரியாள் ஆண்டவரோடு இணைந்திருந்தார், அவரை தன்னுடைய கருவிலை சுமந்திருந்தார். அவரை இவ்வாறு
தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசுவோடு உடனே இருந்தார். இரண்டாவதாக ஆண்டவரை பெற்றெடுத்து குடிலிலே ஆண்டவர் இயேசுவை அந்த மாட்டு குடிலிலே அவர் அங்கே இருக்கின்றார். இடமில்லாமல் அங்கே அவரை பாதுகாக்கின்றார். அடிப்படை வசதிகள் கூட இல்லை. ஆண்டவரோடு அவர் உடன் இருக்கின்றார். ஆண்டவரை பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். அதுதான் அன்னை மரியாளுடைய ஒரு உடனிருப்பு. கருவில் மட்டுமல்ல, இந்த குடிலிலும் அவரோடு இருக்கின்றார். மூன்றாவதாக இந்த கானா ஊரிலே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற போது அவரோடு உடன் இருக்கின்றார். அங்கே பற்றாக்குறை என்று வருகின்ற போது அவர் பரிந்து பேசுகின்றார். மனிதர்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று குறையை காணக்கூடியவர்கள். திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்குது. ஆண்டவர் இயேசு இருக்கின்றார், திருத்தூதர் இருக்கின்றார், எல்லாம் நன்றாக இருக்குது. ஆனால் இறுதியில் ரசம் தீர்ந்து விட்டது. எல்லோரும் இந்த குறையை மட்டும்தான் பேசுவார்கள். என்ன திருமணம், ரசம் கூட போதிய ரசம் கூட இல்லை அப்படி என்று அவர்கள் அந்த குறையை மட்டுமே எண்ணக்கூடியவர்கள். அதை உணர்ந்த அன்னை மரியாள் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்றார். அந்த ரச பற்றாக்குறையை அவர் தீர்க்கின்றார். அங்கே போதுமான அளவு ரசத்தை ஆண்டவர் இயேசு அவர் உற்பத்தி செய்கின்றார். முதல் புதுமையை அங்கே செய்கின்றார். அனைவருக்கும் இந்த போதிய ரசம் அளிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு இந்த பற்றாக்குறை இருக்கின்றது, எனக்கு போதிய நல்ல உடல் உள்ள சுகம் இல்லை, போதிய வேலை வாய்ப்பு இல்லை, குடும்பத்திலே அதிக கடன் என்று எண்ணுகின்ற போது அன்னை மரியாளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றார். அந்த குறைகளை எல்லாம் தீர்ப்பவராக இருக்கின்றார். குழந்தை வரம் இல்லை, வேலை இல்லை, போதிய வருமானம் இல்லை, போதிய வாய்ப்பு இல்லை, போதிய மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை என்று எண்ணுகின்ற போது அன்னை மரியாளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியாள் ஆண்டவரிடம் இருந்து பெற்று தருகின்றார். எப்படி அந்த குடும்பத்திலே அதிகப்படியான ஒரு ரசத்தை அவர் பெற்று கொடுத்தாரோ அதே போன்று நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்த்து அதை நிறைவாக்குகின்றார், நலம் அளிக்கின்றார், நமக்கு நிம்மதியை அளிக்கின்றார். எனவே அன்னை மரியாள் எப்போது நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். ஆண்டவரோடு உடன் இருக்கின்றார். எல்லா நிலைகளிலுமே ஆண்டவரோடு உடன் இருக்கின்றார். அவருடைய உடனிருப்பை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது கல்வாரியிலே ஆண்டவரோடு அவர் உடன் இருக்கின்றார். அவருடைய திரு தூதர்கள் அவரை விட்டு ஓடி போய் விடுகின்றார்கள், பயந்து போய் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே இருக்கின்றார். சிலுவையின் அடியிலே அவர் இருக்கின்றார். எதை பற்றியும் அவர் பயப்படவில்லை. ஆண்டவருடைய பாடுகளிலே அவர் பங்கேற்கின்றார். உண்மையான ஒரு சீடராக அன்னை மரியாள் இருக்கின்றார். அதுதான் உண்மையான ஒரு சீடர். நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், உலக அளவிலே நாம் பார்க்கின்ற போது நிறைய இடங்களில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். ஆனால் எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக உண்மையான ஒரு சாட்சிகளாக அங்கே எதை பற்றியும் பயப்படாமல் தங்களுடைய உயிரை கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வாரியிலே அன்னை மரியாளுடைய அந்த விசுவாசமானது வெளிப்படுகின்றது. அவருடைய உண்மையான அன்பானது வெளிப்படுகின்றது. துன்பம் வருகின்ற போதுதான் உண்மையான நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பர் என்று கூறுவார்கள். அந்த ஆபத்து வருகின்ற போது நமக்கு யார் நம்மோடு இருக்கின்றார்களோ அதுதான் உண்மையான ஒரு உறவு, உண்மையான ஒரு நட்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்திலே அன்னை மரியாள் நல்ல ஒரு உறவாக, தாயாக இருந்து ஆண்டவருடைய இந்த பாடுகளிலே அவர் பங்கேற்கின்றார். நாம் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நிலை நமக்கு நம்மிலே இருக்கின்றதா? மற்றவர்கள் துன்பப்படுகின்ற போது நாம் அதை பார்த்து, நிறைய மக்கள் மற்றவர்கள் துன்பப்படுகின்ற போது அதை பார்த்து ரசிக்கின்றார்கள். சாடிஸ்ட் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்திலே. மற்றவருடைய துன்பத்திலே இன்பம் காணக்கூடியவர்கள். அவர்கள் மற்றவர்கள் துன்பப்படுகின்ற போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் ஏற்படுத்தி கொள்கின்றனர். அப்படிப்பட்ட மனிதர்களை கூட நாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படியல்ல. முழுமையாக தன்னை கொடுக்கக்கூடியவராக, இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தவர். இறைவனுடைய பாடுகளிலே அவர் பங்கேற்றவர். ஆண்டவருடைய பாட்டை
அவருடைய அந்த பாடை, அந்த ஒவ்வொரு துன்பத்தையும் தன்னுடைய துன்பமாக அவர் எடுத்தவர். வியாகுல அன்னையாக அவர் இருக்கின்றவர். நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். இவ்வாறு அன்னை மரியாள் அந்த கல்வாரி அடியிலே அவர் இருக்கின்றார். ஆண்டவரோடு உடன் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, கடைசி வரை ஆண்டவரோடு உடன் இருக்கின்றார். மேலறையிலே மற்ற திரு தூதர்களோடு அவர் உடன் இருக்கின்றார். சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள். தூய ஆவியை பெறுகின்றார்கள். தூய ஆவியை பெற்றவுடன் அவர்கள் ஒவ்வொருவரும் திருத்தூதர்கள் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். உலகத்தினுடைய எல்லா திசைகளுக்கும் சென்று இந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள், நற்செய்தியை போதிக்கின்றார்கள். இவ்வாறு அன்னை மரியாள் எல்லா நிலையிலும் ஆண்டவரோடு உடனிருந்தார். கருவிலே உடனிருந்தார், குடிலிலே உடனிருந்தார், கானா ஊரிலே உடனிருந்தார், கல்வாரியிலே அவர் உடனிருந்தார், மேல் அறையிலே இந்த செனக்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேல் அறையிலே உடனிருந்தார். இவ்வாறு அன்னை மரியாள் ஆண்டவரோடு எப்போதும் இணைந்து இருந்தார். ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்தார். ஆண்டவரிலே முழுமையான ஒரு விசுவாசத்தை அவர் கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கின்றதா? இல்லை, மேலோட்டமான ஒரு விசுவாசம் தான் நம்மிடையே இருக்கின்றதா? ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் நம்மிலே இருக்கின்றதா? அதிகப்படியான ஒரு விசுவாசம் இருக்கின்றதா? அதிகப்படியான ஒரு விசுவாசம் இருக்கின்ற போது ஒரு மலையை நோக்கி நாம் கூறினால் கூட அது நடக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். என்னுடைய பொருள் என்னவென்றால், உண்மையான விசுவாசம் நம்மிலே இருக்கின்ற போது, உறுதியான ஒரு விசுவாசம் இருக்கின்ற போது கண்டிப்பாக அது நடக்கும். எந்த ஒரு வேண்டுதலோ எந்த ஒரு தேவையோ நாம் கேட்கின்ற போது அது கண்டிப்பாக அது நடக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதோடு மட்டுமல்ல, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது ஆண்டவரை எப்போதும் போற்றி பெருமைப்படுத்தியவராக இருக்கின்றார். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய ஒவ்வொரு வல்ல செயல்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துரைக்கின்றார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, ஏனென்றால் வல்லவராம் கடவுள் எனக்கு அருட்பெரும் செயல்களை செய்துள்ளார் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவர் செய்த காரியங்களை அவர் பெரிதாக எண்ணுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சாதாரண ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். அன்னை மரியாள் சாதாரண ஒரு யூத குலத்து பெண்மணியாக அவர் இருக்கின்றார். கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு அழைத்தலை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருடைய தாயாக அவரை உயர்த்துகின்றார். எல்லாவற்றுக்கும் அவர் உண்மையாக இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் அவர் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்க வேண்டும், நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த மாதத்திலே நாம் அன்னையிடம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அன்னையை பின்பற்றி வாழ வேண்டும், அதிகமாக ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும். அன்னையினுடைய பண்பு நலன்களை நாம் பார்த்தோம். இந்த பண்பு நலன்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே நாம் கொண்டிருக்க வேண்டும். வெறும் சிந்தனைக்காக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு பின்பற்றுதலாக இருக்கின்றது. அன்னை மரியாள் ஆண்டவரை பின்பற்றி வாழ்தலிலே, அவருடைய வார்த்தையை கேட்பதிலே, அதை நிறைவேற்றுவதிலே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நாமும் அப்படி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழ வேண்டும். குடும்பத்திலே நாம் பார்க்கின்றோம், விட்டு கொடுக்காத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நான் பெரியவன், நீ பெரியவர் என்று ஒரு அந்த ஈகோ, நான் என்ற நிலை அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன பையன் வந்து கேட்குறான், சின்ன பையன்கிட்ட ஒரு பெரியவர் கேட்குறார், குடும்பத்தில் யார் கை ஓங்குது
அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கையா அம்மா கையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா கை ஓங்குது அம்மா கை வீங்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பாரு சண்டை, அதிகப்படியான ஒரு சண்டையை இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். சண்டையை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒருத்தர் புதுசாக ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கின்னு வராரு. இப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, ஹெல்மெட் மட்டும் வாங்கிட்டு வரீங்களே, பைக் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை, என்னுடைய மனைவி புதுசாக ஒரு பூரி கட்டை வாங்கியிருக்கிறான், அதனால் நான் என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஹெல்மெட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்படி அதிகமான ஒரு சண்டை சச்சரவு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. ஒரு முறை ஒரு பங்குசாமியார் ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறார். அந்த குடும்பத்தில் எப்போதும் மனைவி ரசம் வச்சாலே பிடிக்காது அவருக்கு. சட்டி பானையெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பார் அவர். அப்போ பங்குசாமியார் ரொம்ப நாள் கழித்து அந்த குடும்பத்தை சந்திக்க போகிறார். இப்போ ரசம் வைக்கிறதுல அடிக்கடி சண்டை போடுவீங்களே, இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சாமி, இப்போ சமரசம் ஆகிட்டோம், இப்போ சண்டை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி எதையுமே ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத நிலையை இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், இன்றைய குடும்பத்திலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் நாம் பின்பற்றுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நல்ல ஒரு சகிப்புத்தன்மை நம்மிலே இருக்கின்றதா? விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை இருக்கின்றதா? நான் என்ற நிலையிலிருந்து நாம் இறங்கி வருகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கடவுளாக இருந்தவர் நமக்காக மனிதருடைய நிலையை எடுக்கின்றார். மனிதராக இந்த உலகிற்கு வருகின்றார். அதுவும் அடிமையாக அவர் இந்த உலகத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். சீடருடைய பாதங்களை வெளிப்படுத்துகின்றார். ஒரு நல்ல ஒரு தாழ்ச்சியை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். நாம் நம்முடைய நிலையிலிருந்து மற்றவருடைய நிலைக்கு நாம் செல்கின்றோமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நிலைக்கு செல்கின்றார்களா? பிள்ளைகள் எந்த அளவுக்கு தங்களுடைய நிலையிலிருந்து பெற்றோருடைய ஒரு நிலைக்கு செல்லுகின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் இறங்கி வருகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் அதிகமான ஒரு சுயநலத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நான் என்ற அந்த நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர்